அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள். அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம். இது அரசியல் களம். இன்றைய அரசியல் களத்தில் எங்களுடன் மகாசேனன் விக்னேஸ்வரன் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் அரசியல் விஞ்ஞான துறையில் முதுமானி பட்டத்திற்காக கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார். சர்வதேச அரசியலில் முதுமானி பட்டம் பெற்றவர். ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் எங்களுடன் கலந்து கொண்டவர் மகாசேனன். தாயகத்திலிருந்து கலந்து கொள்ளும் மகாசேனனை அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம் மகாசேனன். வணக்கம். இன்று நாங்கள் அரசியல் களத்தில் பேச இருக்கின்ற விடயம் பிரிக்கப்படாத பிரிக்க முடியாத ஒன்றிணைந்த இலங்கைக்குள் நலன்களை தேடும் சக்திகள் என்ற தலையங்கத்தில் இன்று பேச இருக்கின்றோம். தாயகத்திலே நடைபெறுகின்ற விஷயங்களையும் ஆரம்ப காலங்களிலிருந்து, அதாவது ஆங்கிலேயர்கள் 1948 வெளியேற போது உருவாக்கப்பட்ட யாப்பு கான்ஸ்டிடியூஷன், அதிலே சோல்பெரி யாப்பு தான் ஆரம்பத்திலே இருந்தால். அதுக்கு முந்தைய டொனமூர் இருந்தது, நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அதற்குள்ள அந்த விளக்கத்துக்கு நாங்கள் பெருசாக போகவில்லை. அந்த காலத்திலேயே தமிழர்களுடைய பிரதேசம் பிரிக்க முடியாது என்ற ஒரு சிந்தனையில் தான் இப்போ இந்த யாப்புக்கள் எல்லாம் அன்றே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த சக்திகளுடைய தங்களுடைய எதிர்கால நலன்கள் கருதி அப்பவே இது திட்டமிட்டு செய்யப்பட்டுள்ளதாகத்தான் நாம் பார்க்கின்றோம். இன்றைய நிலையில் ஏகேடி அவர்கள், அனுரகுமார திசநாயக்கா, இன்று ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். அவர் பல விடயங்களை சொல்லுகின்றார். தமிழர்களுக்கு தீர்வு என்று சொல்லுகின்றார். நாங்கள் ஒன்றாக வாழ்வோம் என்று சொல்கின்றார். ஒரு புதுவிதமான ஒரு அரசியலை ஒற்றுமை என்ற பெயரிலும் நாங்கள் இலங்கையர்கள் என்ற ஒரு பதத்தினூடாக நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழலாம், நாட்டை முன்னேற்றலாம் என்று சொல்கின்றார். உண்மையிலேயே இவர் சொல்வதற்கு பின்னால் யார் நிற்கின்றார்கள்? இலங்கை, அதாவது ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அன்றைய சிலோன் பிரிக்கப்பட முடியாமல் இருக்க வேண்டும். இந்த பிரிக்கப்படாத இந்த இலங்கைக்குள் இந்த நலன்களை உண்மையில் விரும்புபவர்கள் யார் என்பது பற்றி பேசுவோம். மகாசேனன், நீங்கள் இப்பொழுது பேசலாம். அதாவது நீங்க சொன்ன ஆரம்ப விஷயம் தான். அதாவது இந்த பிரிக்கப்படாத இலங்கைக்குள்ள ஒரு நகர்வை கொண்டு செல்றன்றது கிட்டத்தட்ட ஏகேடி காலம் அல்ல, இலங்கையின் காலனித்துவ காலத்திலிருந்து இந்த ஒரு இலக்கணம் தான். குறிப்பாக 1833 வந்த கோல்புரு கமரன் சீர்த்தம், அதாவது 3 ராஜ்யங்களாக இருந்தது, பிற்பட ரெண்டு சூழலாக இருந்ததையும் இணைச்சு 1833 ஒரு ஒன்றுபட்ட இலங்கை என்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு வருகினான். ஸோ இது பிற்பட ஒரு இலங்கையில இனங்கள் சார்ந்த ஒரு பிளவுகள் வந்தா பிறகு கூட இனங்கள் சார்ந்து ஒரு விடுதலை கோரிக்கைகள் அல்லது ஒரு தங்களுக்குரிய உரிமைகள் கூறப்பட்ட பின்னரும் கூட இது இறுக்கமான ஒரு ஆழ்புல ரீதியாக பிரிக்கப்படாத ஒரு கட்டமைப்பாக பேணப்பட்டு வந்துள்ளது. இந்த ஆழ்புல ரீதியாக பிரிக்கப்படாமல் பேணுவது என்பது ஒரு வகையில மறுதளமாக இனங்களுக்குடைய பிளவுகளை உருவாக்கும். இதுதான் அடிப்படையான விஷயம். நாங்கள் என்ன சொல்றது, வேற்றுமையில ஒற்றுமையும் ஒற்றுமையில வேற்றுமையை காண்ற ஒரு மரபுதான் இது. கிட்டத்தட்ட சமஷ்டி வேற்றுமையில ஒற்றுமையை காணும். இந்த பல்லின சமூக கட்டமைப்புக்குள்ள வேற்றுமைக்குள்ள ஒற்றுமையை கட்டுறது வேற்றுமைக்குள்ள ஒற்றுமையை கட்டமைக்கிறன்றது ஒரு வகையில பிளவை கொண்டு வரும் பல்லின சமூக கட்டமைப்புக்குள்ள. அதாவது இப்ப இவள் ஆழ்புலத்தை ஒன்றுபடுத்துறோம்னு சொல்லிக்கொண்டு என்ன நடக்குன்னு சொன்னால், இனங்களுக்குள்ள ஒரு பிளவை கொண்டு வரினா, இனங்களுக்குள்ள பிளவை தொடர்ச்சியா பேண யோசிக்கினான். இனங்களுக்கு பிளவை தொடர்ச்சியா பேணுறதாலதான் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இலங்கைக்குள்ள நிலநடுப்பெற விரும்புகின்ற சர்வதேச பிராந்திய சக்திகளால தொடர்ச்சியாக இலங்கைக்குள்ள தங்களுடைய ஒரு ஆழமான பதிவை தொடர முடியும் என்ற ஒரு எண்ணப்பாங்கள். இதுதான் கடந்த காலங்கள்ல பிரித்தானியா இதுக்குள்ள இந்த பிரித்தாளன் தந்திரத்தின் ஆரம்ப நகர்வு அதை மையப்படுத்தி கொண்டுதான் அதைத்தான் இன்றைக்கு வரைக்கும்
பிராந்திய சர்வதேச சக்திகள் தொடர்ச்சியாக பேண முற்படுகின்றது. குறிப்பாக இந்த இலங்கையின் ஒற்றையாட்சி கட்டமைப்பை பேணுறதுன்ற விளைவு இனங்களுக்கு இடையில பிளவு. அந்த இனங்களுக்கு பிளவு வச்சுக்கொண்டு தாங்கள் ஏதோ ஒரு வகையில குறிப்பாக தென்னிலங்கை தரப்பு முரண்படுற தரப்பு சந்தர்ப்பங்கள்ல வடகிழக்க காரணம் காட்டிக்கொண்டு வடகிழக்குள்ளால உள்ளுக்கு நுழைகிறது, அல்லது வடகிழக்கு சாதமா இருக்கிற ஆழங்கள்ல தென்னிலங்கைக்குள்ளால உள்நுழைகிறன்னு சொல்லி ஒரு தங்களுடைய இந்த புலவை வச்சுக்கொண்டு தங்களுடைய நலன்களை ஈடேற்றிக் கொள்றதுக்கான ஒரு யுக்தியாத்தான் இந்த ஆழ்குலத்தை ஒற்றுமைப்படுத்துற ஒரு தன்மை காணப்படுகின்றது. அதை தொடர்ச்சியத்தான் இன்றைக்கு ஏகேடி அரசாங்கமும் செய்ய முற்படுகின்றது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏகேடி நீங்க சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான அரசியல் ஏற்றுக்கொள்றோம். அதாவது ஏகேடி அரசாங்கம் சில சொற்பிரயோகங்கள் நல்ல முற்போக்கா இருக்குது. ஆயினும் இந்த சொற்பிரயோகங்கள் எந்த அளவுக்கு பொருத்தம் என்பதுதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னால் ஏகேடி அரசாங்கம் தான் மாறி இருக்குது. அரசு சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்குள்ளேதான் ஏகேடி அரசாங்கம் வந்திருக்குது. அரசாங்க மாற்றம் என்பது எத்தகைய ஒரு விளைவுகளையும் தரப்போறது இல்லை என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வகையில அரசாங்கங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்குது. சோ அரசாங்க மாற்றங்கள் எங்களுக்கு எந்தவித ஒரு நிலையான தீர்வையும் தரப்போறது இல்லை. அதாவது குறிப்பாக இலங்கை அரச கட்டமைப்பு மாறப்பட வேணும். இலங்கை சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்புக்குள்ள இருந்து இலங்கை மாறப்படணும். குறிப்பா நான் ஒரு விஷயத்தை சொல்லலாம் முக்கியமா. அதாவது எங்க இது மாறலைன்றதுக்கான விளக்கம் குறிப்பாக என்ன இன்றைக்கு 3 மாசம் ஆயிட்டுது ஏகேடி அரசாங்கம் நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதியாக ஏகேடி வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 3 மாசத்தை அண்மிக்குது. இந்த 3 மாசத்துல அவர்கள் செய்தது என்று சொன்னால் உரையாடல் மூலமாக நாங்கள் ஒரு இனத்துவேசமற்ற ஒரு அரசாங்கத்தை இனத்துவேசமற்ற ஒரு அரசியலை கொண்டு நகர்த்துறோம் என்ற உரையாடலை நகர்த்தியுள்ளார்கள். ஓகே, அதான் சொல்றேன், உரையாடலை நகர்த்தியுள்ளார்கள். அந்த செயற்பாட்டை பார்ப்போமா இருந்தால் குறைஞ்ச வருஷம் அதுக்காக என்ன செயற்பாட செய்தார்கள் என்றெல்லாம் கேள்விக்குறி இருக்குது. ஏன்னு சொன்னால் குறிப்பாக இந்த அமைச்சுருவாக்கத்துல தொடர்ச்சியான மரபு, அதாவது பௌத்தத்துக்குன்னு சொல்லி தனியான ஒரு அமைச்சு உருவாக்கப்படுகின்றது. இனத்துவேசமற்ற ஒரு அரசாங்கத்தை நகர்த்துவர்களுக்கு இந்த பௌத்த அமைச்சின் தொடர்ச்சியான பேணுகை எதற்கு என்றது பிரதானமான கேள்வி. பௌத்த அமைச்சு உருவாக்கினது மட்டுமல்லாமல் இவர்களுடைய இந்த பட்ஜெட்டை கூட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பௌத்த மதத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியும் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதியும் பெருமளவாக இருக்கின்றது. இதிலிருந்து அவர்கள் என்ன சிந்தனை இருக்கின்றார்கள் என்பது தெள்ள தெளிவா தெரிகின்றது. அரச கட்டமைப்பு பௌத்தம் தான் என்றதுல இன்னொரு சான்று சொன்னால் இப்ப நாங்கள் பிரதான பார்க்கிறோம் கிட்டத்தட்ட 2 அமைச்சர்கள் தமிழ் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நினைக்கிறேன். அந்த 2 அமைச்சர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு காணொலிகள் பரவினது மலையம் சார்பாக வெற்றி பெற்ற சிறுவர் விவகார அமைச்சர். அந்த சிறுவர் விவகார அமைச்சர் தனது அமைச்சு பதவி ஏற்று தன்னுடைய என்ன சொல்றது தங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற சுவாமி படத்தை உலகேத்துவார். அங்க இருக்கிறதும் புத்தர்ராம். கிட்டத்தட்ட நாங்கள் பெருமையா சொல்றோம், தமிழ் ஒருத்தர் அமைச்சரா வந்துட்டாண்டு தமிழ் அமைச்சரும் அந்த சிங்கள பௌத்த அரச கட்டமைப்புக்குள்ள போய் நிக்க அந்த புத்த பகவானை வழிபட்டு கொண்டுதான் என்ன செய்யப்படுகின்ற அவற்றை நிர்வாகத்தை செய்ய வேண்டியதா இருக்குது. சோ இந்த அரச கட்டமைப்பு நீங்க பிரச்சனை. நாங்கள் இதுல உரையாடல் தேவையில்லை, உரையாடல் யாரும் போலாம் வெளிவா இதுல தெளிவா இருக்குது. நாங்கள் ஏகேடி அரசாங்கத்தை பற்றி நாங்கள் எளிமையாக கடந்து சென்று போயிடாது. என்று சொன்னால் மற்ற அரசாங்கங்கள் என்ன செய்யுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவர்கள் சொல்லும் செயலும் ஒன்றா இருந்துச்சு. எப்படி சொல்லும் செயலும் ஒன்றுன்னு சொன்னால் நான் இனவாதிதான் என்று சொல்லேன்னு சொன்னார்கள், செயலையும் அந்த இனவாதத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனா ஏகேடி அரசாங்கம் மாறுபட்டிருக்கேன்னு சொன்னா ஏகேடி அரசாங்கம் கடந்த கிட்டத்தட்ட பெரிய அனுபவங்களை கொண்டிருக்குதானே. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் இப்ப நாங்க நினைக்கிற மாதிரி இந்த ஆட்சி மாற்றம் அல்லது ஒரு மாற்றத்துக்கான அலை என்றது 2024 ஏற்பட்டது அல்ல. இது சுனாமி, அது ஒரு விஷயம். ஆனா இது 2024 மட்டும் ஏற்பட்டது அல்ல. கிட்டத்தட்ட 2010களுக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு போர் வெற்றிக்கு பிறகு தொடர்ச்சியான அரசாங்கம் அத்தனையுமே ஒரு அலையத்தான் உருவாக்கி இருக்குது. கிட்ட 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச வெற்றி கூட ஒரு அலைதான், ஏன்னா பெரிய மார்ஜின்ல தான் அவற்றை வெற்றி அமைஞ்சது. 2015ஆம் ஆண்டு உருவாக்கிற தேசிய அரசாங்கம் என்பது ஒரு அலை. என்று சொன்னால் கிட்டத்தட்ட என்ன நடக்குது, பிரதானமான 2 கட்சிகள் யுஎன்பி SLFP 2 கட்சிகள் இணைஞ்சு உருவாக்கின அரசாங்கம், தேசிய அரசாங்கம். அதுவும் ஒரு அலைதான். 2019ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கமும் பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சது, அதுவும் அலை. ஏன்னு சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அதனுடைய பிம்பம் ஒரு தேசிய பாதுகாப்புன்ற ஒரு உரையாடல் அது பெரிய அலை உருவாக்கினது. 2024 இன்னொரு அலை. சோ இந்த அலை என்றது நாங்கள் இன்றைக்கு வந்தது அல்ல. அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏகேடி அரசாங்கம் உருவாக்கினது அல்ல. இது 2010 போர் வெற்றிக்கு பின்னர் தொடர்ச்சியாக இந்த அலை என்ற விவரங்கள்
உரையாடப்பட்டு கொண்டுதான் இருக்குது. சோ ஏற்கனவே அரசாங்கம் கடந்த கால அனுபவங்களை கொண்டிருக்கும். சோ அந்த அலையெல்லாம் எங்க தோற்கடிக்கப்பட்டன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதாவது அவர்கள் அலையை உருவாக்கி விட்டு அவர்கள் சொல்லும் செயலும் உண்டா இருந்தார்கள். அதாவது இனவாதி என்ற சொல்லுடன் செயலும் விவாதம் இருந்தது. சோ அது அந்த அனுபவங்களுக்குள்ள பயணிக்கிற ஏற்கனவே அரசாங்கம் என்ன சொன்னால் சொல்லையும் செயலையும் பிரிக்குது. அதாவது சொல்ல இனவாதமற்ற சொல்ல வெளிப்படுத்துது, செயலில இனவாதத்தை உச்சபட்சமாக வெளிப்படுத்துது. குறிப்பாக நாங்கள் இந்த மாவீர தினத்தை கூட மாவீர தினம் சார்ந்து நாங்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை நாங்கள் வச்சிருக்கோம். இல்ல அதுல நாங்கள் எங்களுடைய அரச எங்களுடைய தமிழ் கட்சிகள் அதில் நிறைய பலவீனமான ஒரு போக்கு வெளிப்படுத்தி இருக்கேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட மாவீரர் தினத்துக்கு தென்னிலங்கை அரசாங்கம் அனுமதி தரையில, அதே நேரத்துல இறந்த மக்களுக்கான நினைவேந்தல் கூட அனுமதி தரையில. ஒரு தடையற்ற சூழல், ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அனுமதி என்பது நான் எந்த அரசாங்கம் வந்தாலும் செய்யக்கூடிய சூழல் இல்ல. இது கடந்த காலங்கள்ல சிங்கள போலீஸ் ராணுவங்கள் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இந்த வருஷம் அந்த தடைக்கான ஒரு எந்த சூழலும் காணப்படவில்லை. அது பெருமளவில் காணப்படல. அம்பால காணப்பட்டிருக்குது, சில இடங்கள்ல காணப்பட்டிருக்குது. பெருமளவு தடை காணப்படலை ஒழிய இதுக்குள்ள அனுமதி காணப்படல. ஆயினும் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சி என்ன செய்யணும், இலங்கை அரசாங்கம் அனுமதி தந்துட்டது சொல்லி நன்றி படலங்களை வாசிக்கணும். இது ஒரு பலவீனமான பக்கம் இல்ல. இது இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாவீரர் நாளுக்கு அவைகள் அந்த அனுமதி அளிச்சேன்னு சொல்லி வேற செல்வம் அடைக்கலாம் வேற புலகாங்கிதம் அடைஞ்சு அவர்களுக்கு நன்றி வேற அகழ்ப்புக்கிடமான விடியம் என்ன பாராட்டு பத்திரம் வாசிக்கிற இல்ல பாராட்டு பத்திரம் வாசிக்கிறன்றது என்ன மாதிரி பொருத்தப்பாட அமைப்போன்னு சொன்னால் அவர்கள் சொல்றோம். அதாவது நாங்க இனவாதிகள் அல்லன்னு சொல்லி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சொல்றத நாங்க ஏற்றுக்கொள்றதா இருக்குது. நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இதை பற்றி இந்த தடையற்ற சூழலை பற்றி குறிப்பிடும் போது கூட அவர் என்ன சொல்றான்னு சொன்னால் நாங்கள் மாவீர தினத்துக்கு அனுமதி வழங்கப்படவில்லை தெளிவா சொல்றார். நாங்க அனுமதி வழங்குறது இதே ஒரு நவம்பர் மாதம் தான் அவர்கள் 2 முறை தடை செய்ய இலங்கை அரசுக்குள்ள தடை செய்யப்பட்ட ஜேவிபிக்கு அவர்கள் நினைவுதல் செய்கிறார்கள். ஆனால் இங்கு இப்ப சொல்றாங்க மாவீரத்துக்கு தாங்க தடை தொடர்ச்சியா தடை தான் இருக்குது. தாங்க அனுமதி வழங்குறது என்னத்துக்குன்னு சொன்னா அனுமதி சொல்லி தாங்கள் எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்காத எதுக்குன்னு சொன்னால் இறந்த மக்களை நினைவுறுவதற்கான உரிமை. அது சாதாரண உரிமை. அதுக்கு தான் அனுமதி வழங்குறோம். மாறாக மாவீரர்களுக்கு அவர்கள் நினைவேந்தல் செய்வார்கள் என்றால் அதுக்கு எதிராக நீதி சட்டம் பாயும், தன் கடமையை செய்யும் என்றார். அப்ப அது இன்னொன்று சொல்ற, அதாவது இதை தென்னிலங்கை வேறு விதமா பொருள் கோடுது. இந்த பொருள் கோடல் என்ற ஒரு சொல்றாரு என்றால் எதிர்காலங்கள் என்ன நடக்கலாம், இதே ஜேவிபி அரசாங்கம் என்ன செய்யலாம், தங்களுக்கு ஏற்ற ஒரு பொருள்களை வச்சுக்கொண்டு மீள இதுக்கு தடைகளுக்கான சூழல்களை உருவாக்கலாம். இதுதான் ரியல் ஃபேக்ட். சோ இதுக்கு நாங்கள் அவர்களை பாராட்டு பத்திரம் வாய்ச்சு அவர்களை இனவாதிகள் இல்லைன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை காட்டுறது ஒரு பிள்ளையான பார்வைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அவர்களை நிராகரிக்க வேண்டாம். இப்ப ஆரம்பம் அரசாங்கம் நாங்க எந்த தொடர்ச்சியா எதிர்ப்பு செய்யறதுக்கு பொருத்தமில்லா சூழலாம். சோ நாங்க நிராகரிக்க தேவையில்லை. ஆனால் அவர்கள் செய்கிற அவர்கள் எங்களுக்கு அந்த செய்யாத ஒன்றை செய்தன்னு சொல்லி நாங்கள் அவர்களை பிம்பப்படுத்த தேவையில்லை. அவர்கள் மேல ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைத்த. ஏன்னா இயல்பாக ஜேவிபியா தான் செய்யுது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு போலி பிம்பத்தை தான் உருவாகி கொண்டு வருது. அந்த பிம்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இன்று வரை ஒடுக்கப்படும் தேசியமாக உரிமைக்காக போராடும் தேசியமா இருக்கிறோம்னு சொல்லிக்க நாங்க கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். நாங்க விழிப்படையாமல் இருக்கும் போது எங்கள் மீதான ஒடுக்குமுறை இன்னும் ஒரு நவ வடிவத்துல மேலதிகமா எங்கள் மீது ஒடுக்குமுறை வந்துடும். சோ அந்த சூழலாம் இன்றைக்கு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இதுக்கு என்ன நடக்குது இல்ல, இன்றைக்கு நீங்க சொன்ன அந்த ஆரம்பத்துக்கு வார என்னென்றால் நாங்க இளைஞர்கள் ஆகிறோம். இந்த என்ன சொல்றது, நாங்க பார்க்கணும் அந்த ஜேவிபி சார்ந்த ஒரு போலி மாயை, அதாவது ஒரு முற்போக்கான எண்ணம், அடுத்து அவர் இனவாதத்தை குறியாடையில அந்த எண்ணங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம் என்றால் இன்றைக்கு தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு எண்ணம் பெறுது என்று சொன்னால் நாங்கள் இந்த தமிழ் தேசியம் அல்லது தமிழ் தேசிய தமிழ் பிரிவினவாதம் பார்க்கிற மனப்பாங்க வந்துரு. தமிழ் தேசிய கோரிக்கையில ஒரு பிரிவினவாதம் பார்க்கிற எண்ணங்கள் வந்து நாங்க இந்த கோரிக்கை வைப்பான், நாங்க ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள வாழலாம் தானே, நாங்க இளைஞர்களா வாழலாம் தானே என்ற எண்ணம் இன்று இளைஞர்களிடம் வர தோன்றுகின்றது. இது ஆபத்தானது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டு போராட்டங்கள் 80-2000 போராட்டங்கள் என்பது சாதாரணமாக ஒருவர் விரும்பி செல்லவில்லை. அந்த ஆயுத போராட்டம் என்பது உயிரை நாங்க நீத்துக் கொள்றோம்ன்றது விரும்பி யாரும் சென்றது இல்லை. அது நிர்பந்திக்கப்பட்டது. 80 என்ற சூழல் நிர்பந்திக்கப்பட்டது. கிட்டத்தட்ட நாங்க இன்றைக்கு 2009ஆம் ஆண்டு நாம் நடைபெற்றது எனப்படுவோம் என்று சொல்லி நாங்க உரையாடுறோம். ஆனால் ஒரு உண்மை, கிட்டத்தட்ட 83ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த இனக்கலவரத்தையே அன்று இந்தியா காங்கிரஸ்ல இந்தியாவோட அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இலங்கையில ஒரு இனப்படுகொலை நடைபெறுகின்றது,
83 சம்பவத்தை ஒரு இனப்படுகொலை நடைபெறுவதாக சுட்டி காட்டி விட்டார்கள். நாங்க அப்பயே பிடிச்சிருக்கணும். இனப்படுகொலை விவகாரத்தை நாங்க அன்றைக்கு பிடிச்சிருக்கணும். நாங்க 30 வருஷத்துக்கு பிறகு நடந்த ஒரு 2009 வச்சுக்கொண்டுதான் நாங்க இனப்படுகொலை உரையாடுறோம். அன்றைக்கு எங்களுக்கு ஒரு அடியெடுத்த இனப்படுகொலை விவகாரம். சோ நாங்க அந்த இனப்படுகொலையால தான் நாங்க என்ன செய்ய நாங்கள் ஒரு போருக்கு போக வேண்டிய சூழல் தள்ளப்பட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஜேவிபி சொல்ல இந்திரா காந்தி அம்மையார் வந்து அந்த 30 வருஷத்துக்கு முந்தைய சொன்ன இனப்படுகொலை களத்திலே நடைபெறுகின்ற பொழுது அன்று இருந்த எமது அரசியல்வாதிகள் அதை சரியான முறையில் கையாளவில்லை என்பதுதான் உண்மை. அதான் உண்மை. கிட்டத்தட்ட இன்றைக்கு 2024 ஆண்டு நவம்பர் 16 த ஹிந்துக்கு வழங்கின ஒரு நேர்காணல்ல ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் செல்வா ஒரு கருத்து சொல்றாருன்னு சொன்னால், அவர்கள் ஆயுத போராட்டத்தை பற்றி சொல்லும் போது அவர் சொல்றாருன்னு சொன்னால், தாங்கள் ஆயுதத்தை எடுத்ததுக்கு காரணம் இலங்கை அரசு செய்தது விளைவுதான். இலங்கை அரசு தங்களுக்கு எதிராக செய்தது விளைவாகத்தான் நாங்க ஆயுதம் எடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு சிங்கள கட்சி, ஒரு சிங்களத்தை பெரும்பான்மையாக கொண்ட பேரினவாத எண்ணத்தை கொண்ட ஒரு தரப்பை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தாங்கள் ஆயுதம் எடுத்தது வந்து சிங்கள அரச இயந்திரத்தின் செயற்பாட்டின் விளைவாகத்தான் சொல்லும் போதும், ஒரு தமிழ் அதாவது சிறுபான்மை தேசிய தமிழ் மக்கள் ஆயுதம் எடுக்கிறது ஏன் விரும்பி எடுக்க போயினோம்? தமிழ் மக்கள் ஆயுதம் எடுத்ததுக்கு காரணமும் அந்த சிங்கள பேரினவாத அரசாங்கத்தின் ஒரு எதிர்விளைவாகத்தான். ஒரு நாங்களா ஆயுதம் எடுக்கல, அதற்கான எதிர்விளைவாகத்தான் ஆயுதம் எடுத்த ரியாலிட்டிய எங்க 2 இளைஞர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்கான ஒரு செயற்பாடுகளுக்கு தேவை இல்லையோ நாங்கள் நிச்சயமாக என்றால் இன்றைக்கு ஏகேடி அரசாங்கம் மட்டுமல்ல, எங்களை தொடர்ச்சியாக இலங்கைக்குள்ள தங்களுடைய நிலையை வச்சிருக்கோன்ற சர்வதேச பிராந்திய சக்திகளும் இலங்கையின் ஆழ்புலம் உண்டா இருக்கும்னு யோசிக்குது. அந்த ஆழ்புலம் உண்டா இருந்தா தான் தாங்க தொடர்ச்சி நிலைவரலாம், அதுல இங்க பொருளாதார நலன்களை பெற்றுக்கொள்ளலாம்னு யோசிக்குது. சோ எல்லாரும் இதை இலங்கை உண்டா வச்சிருக்கோம்னு யோசிக்கும் போது, ஏகேடி அரசாங்கம் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கும் போது ஒரு நச்சுவலாக எங்கட இளைஞர்கள் அந்த வட்டத்துக்குள்ள அந்த நச்சு வட்டத்துக்குள்ள போயிட்டு அச்சம் இருக்குது. 2009 ஆண்டு இறுதிப் போரின் போது 20 நாடுகள் கொண்டு எமது தேசிய விடுதலை இயக்கத்தை வந்து ஆயுதத்தை மௌனிக்கிறதுக்காகவே அடித்தார்கள். அந்த 20 நாடுகள் சர்வதேச நாடுகள் வந்து ஒரு சிறிய தீவில் ஒரு ஆயுத மௌனிப்புக்காக தங்களுடைய பலங்கள் அவ்வளத்தை செலவழித்து ஒரு இயக்கத்தை அடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அங்கே தெளிவாகின்றது இலங்கை வந்து ஒன்றிணைந்து இருக்க வேண்டும், இலங்கை பிரிக்கப்படாத ஒன்றிணைந்த இலங்கையாக இருக்க வேண்டும் என்பது வந்து தெளிவாகிறது என்றால் அவர்களுடைய நலன் சார்ந்த விடயமாக ஆயினார். நிச்சயமா. ஏன்னு சொன்னால் நாங்க திருநாக்கரசம் அடிக்கடி சொல்லுவார், இலங்கையின் முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் இலங்கை தீவா இருக்கிறது. இலங்கை தீவா இருக்கிறதாலதான் இன்றைக்கும் இலங்கை வந்து இந்த புவிசார் அரசியல் ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல இருக்குது. இதே இலங்கை 2 ஊராகுமா இருந்தால் இலங்கை தீவு இல்லை. ஏன்னா 4 பக்கம் கடலா சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதிதான் தீவு. இலங்கை 2 நாடாகமா இருந்தால் இலங்கை தீவு இல்லை என்று சொன்னால் 3 பக்கம் தான் கடலா சூழப்பட்டிருக்கும். அப்ப இலங்கை வந்து தீவு இல்லை. தீவா இருக்கும் போதுதான் அவர்கள் அதாவது இந்த புவிசார் அரசியல் முக்கியத்துவம் இருக்குது, இதுக்குள்ள நாங்க நலன்கள் இருக்குது. சோ அந்த அடிப்படையில் இந்த தீவை பேணுறதுல தென்னிலங்கை மட்டும் இல்ல, இந்த தீவினூடாக நலனப்படுற அத்தனை தரப்புமே இந்த தீவா பேணுறதுலதான் இலங்கா இருப்பினம். அதன் விளைவுதான் 2009 நாங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஆங்கிலேயர்கள் இலங்கையிலிருந்து வெளியேறிய பின் வார்த்தை 48ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னு சொன்னா, மேட்டுக்குடி அரசியல்வாதிகள் தான் இலங்கையில் இனத்துவசம் பேசி இனவாதம் பேசி வந்து இந்த ஆட்சியை நடத்தி வந்திருக்கின்றார்கள். அந்த முகங்கள், அந்த மேட்டுக்குடி முகங்கள் எல்லாம் சலித்து போய் ஒரு புது முகத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் ஒரு கவனத்தை செலுத்தி ஏகேடியை இந்த சர்வதேசம் கொண்டு வந்திருக்கு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இலங்கையிலே என்றும் இல்லாதவாறு ஏகேடி தான் பல நாடுகளுக்கு பறந்து சென்றிருக்கின்றார். அவர் பறந்து சென்ற நாடுகளை பார்த்தீர்கள்னு சொன்னால் எல்லாம் மேற்கு சார்ந்த நாடுகளுக்கு தான் கூடுதலாக போயிருக்கணும். அமெரிக்கா உட்பட கனடாவோ அப்படி மேற்கு சார்ந்த நாடுகளுக்கு தான் பறந்து சென்று. அப்படி இருக்கும் பொழுது இங்க ஒரு சந்தேகம் வருகின்றது அல்லவா, இவர்களை யார் இயக்குகின்றார்கள் என்ற ஒரு சந்தேகம் வருகின்றதா இல்லையா? இல்ல, இது எளிமையான விளக்கம் எப்படி சொன்னால், அரசியல் என்று அதிகாரத்துக்கான போராட்டம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. இங்க கொள்கைகள் நான் இந்த முதலாளித்துவ கொள்கை, இடதுசாரி கொள்கைகள் என்ற அதாவது அதெல்லாம் கோட்பாடுதான். என்ன அது நடைமுறை இல்லை. நடைமுறை வேற, அரசியல் சார்ந்த நடைமுறை வேற. அரசியல் நடைமுறை என்றது அதிகாரத்துக்கான போராட்டம், அரசியல் அதிகாரத்துக்கான போராட்டம். இந்த அதிகாரத்துக்கான போராட்டத்துல அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், அதிகாரத்தை விரும்பிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு அணுகுமுறைகளை தந்திரவாதங்களை கையாளினான். அதனால மூலவாயம் என்ன இருக்க போகணும்னு சொன்னால், இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மூலவாயமா இருக்கும் போது அந்த மூலவாயத்தை அடைந்து கொள்வதற்காக தந்திரவாதங்களை கையாளினான். சோ
ஜேவிபி தந்திரம் அப்படிதான். ஜேவிபி 1965 உருவாக்கப்பட்டு 71 ஆயுத போராட்டத்துக்கு நகர்ந்த போது 71 இருந்து 89 வரைக்கும் ஒரு ஆயுத போராட்ட கட்டமைப்பா இருக்கும் போது அவர்கள் ஆயுதத்தினூடாக அந்த ஒரு என்ன சொல்றது இலங்கை அரசின் அதிகாரத்தை கைப்பற்ற முற்பட்டார்கள். சோ அந்த தந்திரம் அவர்களுக்கு பிழைச்சி போகுது. 94க்கு பிறகு என்ன செய்யணும், தங்களை ஒரு அரசியல் கட்சியா பரிணமிக்கணும். சோ 94 அரசியல் கட்சியா பரிணமிக்கும் போதும் அரசியல் கட்சி என்ன செய்யும், அந்த தேர்தல் அரசியலுக்குள்ள தன்னை சவால் பண்ணணும். சோ அதுக்கேற்ற போராட்டிக்குள்ளதான் இருக்கும். சோ 94 தங்களை போராடி கொண்டிருந்தவர்கள் இந்த இடதுசாரி பிம்பம் அல்லது கடந்த கால பிம்பம் என்ன செஞ்சுன்னா ஜேபிய ஒரு பெரிய எழுச்சிக்குள்ள கொன்ற முடியல. தனிச்சு ஜேபி என்ற ஒரு பிம்பத்துக்குள்ள அவளை தனியாக பெரிய எழுச்சியை கொன்ற முடியல. சோ 2019 என்ன செய்ய முடியும்னா இன்னும் வடிவத்தை மாத்தினா ஒரு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், அதாவது சிவில் சமூக கட்டமைப்புகள் என்று சொல்ற பொது கட்டமைப்பு என்ற பிம்பத்துக்குள்ள தங்கள் தந்திரவாதத்தை மாத்தினா. அந்த தந்திரவாதத்தில் என்ன செய்ய முடியும்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல போறீங்க. கிட்டத்தட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி என்றது ஒரு முழுமையான இடதுசாரி அல்ல, இடதுசாரி சித்தாந்தத்துக்குள்ள இல்ல, அதுல மாட்டிக்கிறது இல்ல. என்ன நினைக்கிறேன் ஜிபின் சில்லா கூட அந்த நேரம் சொல்லியிருக்கிறார், தங்களுடைய சித்தாந்தம் இப்ப என்னவா இருக்குன்னு சொன்னால் சோசியலிச ஜனநாயகம். தாங்கள் சொல்ற தாங்க இடதுசாரிகள் இல்ல, தாங்கள் இடதுசாரிகள் இல்ல, தங்களுடைய சோசியலிச ஜனநாயகம். சோசியலிச ஜனநாயகம் தான் எஸ்எல்எஃப்பி செய்தது. எஸ்எல்எஃப்பி இலங்கை சுதந்திர கட்சியும் சோசியலிச ஜனநாயகம் தான் செய்தது. சுதந்திர கட்சியின் விளைவா வந்த பொதுஜன பிரமணவும் அந்த கட்டமைப்புல பயணிக்கிறதா சோசியலிச ஜனநாயகம். சோசியலிச ஜனநாயகம் ரெண்டே மிக்ஸ் பண்ண நாங்க ரெடி. நாங்கள் என்ன சொல்றது முன்னாடித்துவத்தை மிக்ஸ் பண்ண ரெடி. நாங்க இடதுசாரிக்கிறதுல மிக்ஸ் பண்ண உலகம் அப்படித்தான் இருக்கு. இன்றைக்கு எந்த உலகம் எந்த ஒரு அரசுமே தனியா சோசியலிசத்துக்கும் இல்ல, மார்க்சிச கொள்கை என்று சொல்லி வந்தவர்கள் அவர் உண்மையில மார்க்சிச கொள்கை இல்ல, மார்க்சிச முலாம் பூசி கொண்டு வந்து வலதுசாரி சித்தாந்தத்துக்குள்ளே அவையிலும் பயணிக்கிறோம். இன்றைக்கு உலக யதார்த்தத்துக்குலாம் பயணிக்கிறோம், எல்லாரும் ஏற்றுக்கொண்டு பயணிக்க ரெடி ஆயிட்டான். சோ அவர்கள் அப்படி பயணிக்க ரெடியானவர்களுக்கு என்ன அமெரிக்காவுடன் போய் கிட்டத்தட்ட என்ன செய்யணும், தேர்தலுக்கு முன்னம் IMF அகெயின்ஸ்ட் சில விடயங்களுக்கு அகெயின்ஸ்டா இருந்தவன். இன்றைய பார்த்தால் IMF ஏற்றுக்கொள்ள தயார். கிட்டத்தட்ட அமெரிக்கா அந்த சிறப்பு குழு வந்து பாடிட்டு போகுது, ஊழல் ஒழிப்புக்கு நாங்கள் துணை போறோம்னு சொல்லி. கிட்டத்தட்ட இந்திய எதிர்ப்பு 5 கோட்பாடுகள் உண்டு. இந்திய எதிர்ப்பு, அந்த இந்திய எதிர்ப்பை கைவிட்டு அவர் ஆட்சிக்கு வர முன்னமே, இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த அப்புறம் நாங்க வர 16ஆம் தேதி இந்தியாவுக்கு 2 நாள் வெய்யா, ஒரு நாள்ல 2 நாள் வெய்யமா வரார். அதுக்கு அப்பால கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வர முன்னமே, தேர்தலுக்கு முன்னமே கிட்டத்தட்ட ஒரு கிழமை வந்து நின்றுட்டு போன ஆக்கார். தேசிய மக்கள் சக்தியின் பிரதான இன்றைக்கு இருக்கிற வெளிவார அமைச்சர் அனுரகுமார் சின்ஹா உட்பட ஒரு டீம் ஒன்று இந்தியாண்ட அழைப்பின் பேர்ல, இந்தியாண்ட வெளிவாராட்சி அமைச்சின் அழைப்பின் பேர்ல இந்தியா கிட்ட ஒரு மேல விசிட் பண்ணிட்டு போனவன். சோ அவர்கள் இன்றைக்கு என்ன, இன்றைக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பெறுறதுக்காக சில தந்திரங்களை பயன்படுத்தினார்களோ, இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை பாதுகாக்கிறதுக்காக எத்தகைய ஒரு வழிமுறைகளை இணங்கி போறது. ஏன்னா இன்றைக்கு இலங்கை அரசு சில விஷயம் கேட்டுக்கணும். இலங்கை அரசு இப்படித்தான், அதாவது இலங்கை அரசின் அமைவிடம் இதுதான். இலங்கை அரசின் இந்த சமுத்திரத்துல இந்தியாண்ட கோடிப்புறமா இருக்கிறது இலங்கை அமைவிடம். இந்த அமைவிடத்தை தூக்கி கொண்டு நாங்கள் மாற்ற முடியாத சூழல்ல இந்தியாண்ட என்ன சொன்னாலும் இலங்கைக்கு இந்திய அயல்நாடு அடிப்படை அது பெரிய கிட்டத்தட்ட பொருளாதாரத்துல 5வது பலத்துல இருக்குது. அதை விலக்கி கொண்டு நாங்க இருப்ப பாதுகாக்க முடியாது. சோ அதோட நாங்க நட்புறவை இலங்கை இந்தியா நட்புறவு அதெல்லாம் மாற்றாங்க. மரபு ரீதியாக இலங்கை இந்தியா ஒரு நட்பு நாடு. சோ அந்த நட்பு நாங்க என்ன செய்யணும், பாய்க்க முடியாது. சோ அங்க போகுதான் வேணும். அதே சீனா சார்ந்து சீனாண்ட மேடு இலங்கையில அதிகரிச்சு கொண்டு வருது. சீனாவும் பயக்க முடியாது. கிட்டத்தட்ட இதைத்தான் நினைக்கிறேன் 2015-19 ஆண்டு ரணில் மைத்திரி தேசிய அரசாங்கம் கூட வர முன்ன சீனா எதிர்ப்பு சொல்லிச்சுனா வந்த பிறகு கிட்டத்தட்ட செய்தவன் காட்டினவ. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் வந்து ஒரு வருஷத்துக்கு மேல சீனா முதல்களை ஸ்டாப் பண்ணவ. சீனா முதல்ல ஸ்டாப் பண்ணும் போது சீனா என்ன செஞ்சால் அந்த ஸ்டாப் பண்ணதுக்கான நஷ்டத்தை கோரி அது பெரிய பெருந்தொகை கடனா வரும்போதுதான் கிட்டத்தட்ட சீனாவுக்கு ஹம்பாந்தோட்டிய 99% குத்தகை கொடுத்தது யாருன்னு சொன்னால் ரணில் மைத்திரி அரசாங்கம் தான், மைந்த அரசாங்கம் அல்ல. ரணில் மைத்திரி அரசாங்கம் தான் 2015-19 ஆட்சி கால பகுதியில 99% குத்தகை கொடுக்கப்பட்டது. ஏன்னா கடன் சுமை அதிகரிக்கப்பட்டு ஏன்னா தவிர்க்கலாமல் அதை ஏற்றுக்கொள்ளணும். சீனாண்ட உறவும் இன்றைக்கு இலங்கையின் வெளியுறவுக்குள்ள ஒரு ஆழமான பிணைப்பு இருக்குது. சோ அதையும் கையாளணும். கொண்டு வர நேரம் வந்து கொண்டிருக்கிறபடியா இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, அந்த ரஷ்யா லெனின் கோட்பாட்டின்படி, லெனினுடைய தத்துவத்தின்படி அந்த சுய நிர்ணய உரிமையை பற்றி லெனின் வலு கிளியராக பேசியிருக்கிறார். அந்த வகையில வந்து இப்ப இந்த கட்டார் கான்ஃபரன்ஸ் நடந்த பொழுது வந்து இப்ப தற்பொழுது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற சர்ஜே லவ்ரோவ் அவர் ஒரு கூற்றொண்ட அந்த நேர்காணலில் சொல்லி இருக்கின்றார் என்னென்று சொன்னால்,
அதாவது அந்த மேற்குலகமானது வந்து இந்த கொசோவோவை சுயநிர்ணய செல் டெட்டர்மினேஷன் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தான் பிரித்தீர்கள். அதே போன்றுதான் இப்பொழுது வந்து இந்த உக்ரைனுடைய ரஷ்ய எல்லைகள் சார்ந்த அந்த மக்களுக்கும் ரஷ்ய மக்களை பெருந்தொகையாக கொண்ட அந்த மக்களுக்கும் வந்து சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியான்னு சொல்லியிருக்கிறேன். அந்த சுயநிர்ணய உரிமை அப்படி பார்க்கும் பொழுது இலங்கை தீவுக்குள்ளே வடக்கு கிழக்கை பூர்வீகமாக கொண்ட ஈழத்தமிழர்கள் நிலத்தொடர்ச்சியாக வாழ்ந்த எங்களுக்கு அந்த சுயநிர்ணய உரிமையை வழங்குவதற்கு சர்வதேசம் ஏன் பின்னடிக்கின்றது என்பது இந்த தங்களுடைய நலன் சார்ந்து இருக்கின்றது அல்லவா? எஸ், அதான் இது என்னதான் இது வந்து இன்ட்ரெஸ்ட் கேம். பொலிட்டிக்கல் வந்து இன்ட்ரெஸ்ட் கேம், நலன் சார்ந்த ஒரு விளையாட்டு தான் பொலிட்டிக்கல். ஸோ இங்க கொசோவாண்ட விடுதலை என்பது நிச்சயமாக வெறுமனவே சுயநிர்ணய உரிமை சுயநிர்ணய உரிமை ஒரு காரணம் அதான் நான் கொள்வேன். சுயநிர்ணய உரிமை ஒரு காரண மொழிய சுயநிர்ணய உரிமையால தான் அவர்களுக்கு அந்த தாய்நாட்டுக்கான அங்கீகாரம் அதை விளம்பரப்படுத்தினவர்கள். அவருடைய சுயநிர்ணய உரிமை இருக்குன்னு விளம்பரம் உண்டு. ஆனா இங்க என்னன்னா அங்க அது அமெரிக்கான நலன் அன்றைக்கு தேவைப்பட்டது. கொசோவான உருவாக்கம் அன்றைக்கு அமெரிக்கா தேவைப்பட்டது. சோ அந்த அடிப்படையில அந்த கொசோவான விடுதலை என்பது சாத்தியமாயிட்டு என்று நாங்கள் பார்ப்போம். பலஸ்தீனை பார்ப்போம். பலஸ்தீன் இன்றைக்கு என்ன சொல்லப்படுறது? அந்த சுயநிர்ணய அடிப்படையில ஒரு தேசம் சொல்லப்படுறது. ஆனா அது தேசத்து நிலைமை இல்லை. யார் வெளியேக்கினோம்? இன்றைக்கு வரைக்கும் 48ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அது என்ன சொல்றது போராடி கொண்டே இருக்குது. ஒரு தேசமா ஒரு தேசமாய் ஒரு நிலத்தோட இருந்தது, நிலமாகவும் ஒரு நாடாக இருந்தது, இன்றைக்கு இல்லாம போயிட்டுது. அவரோட சுயநிலைமையை பற்றி யார் உரையாடினா? ஜஸ்ட் உரையாடலுக்குள்ளான் இருக்குது. ரியாலிட்டியா என்ன நடக்குது? சோ இங்க சுயநிர்ணய உரிமை என்பது அல்லது ஒரு நாட்டின் விடுதலை என்பது ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது வல்லரசுகள் அல்லது ஏகாதிபத்திய அரசுகள் என்ற நலனுக்குள்ளதான் இருக்குது. சோ எங்கட ஈழத்தமிழர் விடுதலை போராட்டமும் நாங்கள் எங்களுடைய தேசிய இனம் என்ற அங்கீகாரத்துடன் நாங்களுக்கான ஒரு விடுதலையை நாங்கள் கோருகிறோம் என்று சொன்னால் அவர்கள் நலனுக்குள்ள எங்க நலன் இணைக்கூட தேவை இருக்குது. இங்க நாங்கள் ஃபெயிலியர் ஆகிறோம். நாங்கள் இன்னுமே அந்த சரியா கையாள தவறுறோம். அதாவது என்ன ஒரு கிரேட் பவர்ஸ் நலனுக்குள்ள எங்க நலனை இணைக்கிற அளவுக்கான ஒரு தந்திரோபாயத்தை நாங்கள் கையா எங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்க இன்னும் வெளியால எங்களுக்கான இன்று வரை ஈழத்தமிழுக்கான பொருள் பொலிசி என்ன, ஈழத்தமிழுக்கான பொருள் பொலிசி அது பெரிய கேள்விக்குரிய. இன்னும் எங்களுக்கு நாங்கள் பிராந்திய அரசு எப்படி உறவு கொள்றது அல்லது சர்வதேச சக்தியில எப்படி உறவு கொள்றோன்றது இன்றைக்கு வரைக்கும் எங்கள்கிட்ட இல்ல. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட பிராந்திய அரசுகள் எத்தனை நாங்க போய் கேட்கிறோம். கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்திரா காந்தியின் பீரியட்ல கூட உள்ளவுக்கு அமுதலிங்கம் அப்படி நிறைய பேர் அந்த அளவுக்கு இந்தியாவோட நல்ல உறவு வச்சிருந்தவ இன்றைக்கு எந்த அளவுக்கு உறவு வச்சிருக்கணும். அப்படி ஒரு பெரிய பிரச்சனை நாங்கள் இருக்கோம். எங்கள்கிட்ட ஒரு பொருள் பொலிசி தேவை. நாங்கள் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் எங்களுக்கான விடுதலை வேணும்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு பொருள் பொலிசி சரியா இருக்கணும். ஏன்னா நாங்கள் என்ன விடுதலை என்பது சர்வதேச அங்கீகாரத்துல வரும். சர்வதேச அங்கீகாரத்துக்கு கிரேட் பவர்ஸ் நலனுக்குள்ள நாங்கள் எங்க நலனை சேர்க்கணும். அந்த நலனுக்கு கண்டிப்பா எங்களுக்கு ஒரு வெளியுறவு கொள்கை சரியான கட்டமைப்பு தேவை இருக்கு. நிறைவு செய்வதற்கு முதல் வந்து இறுதியாக வந்து அதாவது வந்து இந்து மகாசமுத்திரத்தின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்திருக்கின்ற இலங்கையை பிரிபடாமல் இருந்து முழு இலங்கையிலேயே தங்களுடைய நலன்களை சார்ந்து இயங்குகின்ற சக்திகள் பல. அந்த சக்திகள் தொடர்ச்சியாக வந்து இலங்கையில் ஒன்றுபட்டுத்தான் இருக்க வேண்டும் என்பதிலே வந்து தங்களுடைய புலன்களை வடிவாக செலுத்தி கொண்டே இருப்பார்கள். இன்று நாங்கள் இப்பொழுது நேர்காணல் எடுக்கின்ற பொழுது இன்று 10ஆம் தேதி மார்கழி மாதம் 2024ஆம் ஆண்டு. இன்று சர்வதேச மனித உரிமை நாள், த ஹியூமன் ரைட்ஸ் டே. இன்றைக்கு நீங்கள் நினைக்கின்றீர்களா அதாவது வந்து ஐநா சபையினுடைய மனித உரிமை சாட்டுரைகள் அதாவது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்வார்கள், அந்த சாட்டுரைகளில் 30 சாட்டுரைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஐநா மனித உரிமை சாட்டுரைகள் நல்ல சாசனம் வந்து ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றதா என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? அதாவது மனித உரிமை சாசனத்தின் எழுத்துக்கள் பாதுகாப்பானவை, எங்களுக்கு இந்த உரிமைகள் இருக்குன்றது சொல்லுது, அவ்வளவுதான். அதுக்கான ஒரு நடைமுறை அல்லது அதுக்கான சட்ட பாதுகாப்பு இங்க அதான் முக்கியம். இந்த சாட்டுரைக்கான சட்ட பாதுகாப்பு இருக்கான்றதான் பெரிய கேள்வி. ஏன்னா சட்ட பாதுகாப்பு இல்லை. ஐநா கிட்டத்தட்ட நாங்கள் 2012ஆம் ஆண்டுல இருந்து 2012ஆம் ஆண்டு எங்களுக்கு எங்கண்ட உரையாடல் ஐநா மனித உரிமை பேரில வர்றதுன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய இதுக்கு அரசியலை சொல்லுதுன்னு சொன்னால் அது அரசியல். ஏன்னு சொன்னால் 2010ஆம் ஆண்டு ஐநாண்ட ஆணையாளர் வந்து இலங்கைக்கு விஜயம் செய்து அன்றைய அரசாங்கத்தை பாராட்டினவர். அதாவது ஒரு பெரிய நீண்ட ஒரு பயங்கரவாத போராட்டத்தை நீங்க வெற்றி கொண்டுள்ளீர்கள் சொல்லி பாராட்டினவர். இந்த பாராட்டு பத்திரம் பாய்ச்ச ஐநா அரங்குதான் 2012ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருதுன்னு சொன்னால் அது நலன் கேம் தான். ஏன்னு நடந்ததுன்னு சொன்னால்
கிட்டத்தட்ட அவர்கள் நினைச்சது 2010 சூழல் 2010 போர் வெற்றிக்காக இலங்கை அரசாங்கம் அனைத்து நாடுகளுக்கும் ஒரு சம ஒரு எண்ணத்தை கொடுத்து கொண்டு வந்தது. ஆனா 2010 போர் வெற்றிக்கு பிறகு ராயபக்சா கவர்மெண்ட் ஒரு பாலிசி சேஞ்ச் ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் ஏசியா ஃபர்ஸ்ட் ஆசியா முதல் கொள்கை வரும்போதும் அங்க பெஸ்ட் பல அரங்குகள்ல பல பொது அரங்குகள்ல வச்சு கொண்டு என்ன மஹிந்த ராஜபக்ச உரையாற்றி இருக்கிறார். அந்த ஆசியா ஃபர்ஸ்ட பற்றி அதிகம் உரையாற்றி இருக்கிறார். ஸோ இந்த ஆசியா ஃபர்ஸ்ட் பாலிசி வந்து வெஸ்டுக்கு நெருக்கடியை கொண்டது. ஸோ வெஸ்டுக்கு இலங்கை ராஜபக்ச அரசாங்கம் நெருக்கடியா வரும்போதுதான் 2012 ஆண்டு தீர்மானம் கொண்டு வரப்படுறது. ஸோ 2012 15 மட்டும் அந்த தீர்மானம் கொஞ்சம் இறுக்கமா இருந்தது, கிட்டத்தட்ட பெரிய உரையாடலை கொண்டு வந்துச்சுது. 2015-19 தேசிய அரசாங்கம் வெஸ்டோட இணைஞ்சு போற அரசாங்கம் வந்தோடனே அந்த உரையாடல் அந்த இருக்கம், அதாவது சட்டத்தின் ஒரு தீர்மானங்கள் ஜஸ்ட் அறிக்கையிடல். அந்த அறிக்கையிடல் என்ன நடந்துட்டு என்றால் ஒரு பலவீனப்படுற போக்கு காணப்பட்டுச்சு. 2019 பிறகு இடைக்குள்ள ஒருக்கா கோத்தபாய அரசாங்கம் பெறும்போது அது சின்ன கொஞ்சம் உற்சாகப்படுற தன்மை இருந்தது. ஆனா அதுவும் எந்த அளவுக்கு என்ன ஜஸ்ட் இந்த அறிக்கையிடல்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறிக்கைகளுக்கு அப்பால இந்த சட்ட பாதுகாப்பு என்ன என்றது பலவீன வாக்கம் என்றால் இது சட்ட பாதுகாப்பு உள்ளதுன்னு சொன்னால் இன்றைக்கு இஸ்ரேல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்திருக்கணும், மேற்காசியா வந்து ஒரு அமைதி பூங்காவா இருந்திருக்கணும், 3 வருஷமாக ரஷ்யா உக்ரைன்ல போர் நடக்க வேண்டிய தேவை இல்ல. சோ அடுத்தது என்ன மியான்மர், மியான்மர்ல ஒரு ராணுவ ஆட்சி நடக்குது, ஆப்பிரிக்கால நிறைய ராணுவ ஆட்சி நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன கிட்டத்தட்ட ஐநாடு உருவாக்கம் என்ன, ஐநாடு உருவாக்கத்துல தேவைப்பாடு என்ன, போற இன்னொரு போர் வந்துடக்கூடாது, இன்னொரு போரால எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்ற மையப்படுத்தி கொண்டு அங்க உருவாக்கப்படுது. கிட்டத்தட்ட அது எங்க அது சக்சஸ் கிட்டத்தட்ட இந்த ஐநாடு உருவாக்கம் சரிங்களா ஐரோப்பா பாதுகாத்திருக்கோ இருக்கல. என்னன்னு சொன்னால் முதலாம் உலக போருண்ட பாதிப்பு ஐரோப்பா, 2ஆம் உலக போருண்ட பாதிப்பு ஐரோப்பா, கிட்டத்தட்ட ஐரோப்பாக்குள்ள ஒரு போரும் இல்லாமல் இருக்குது. சோ ஐநாடு உருவாக்கம் ஐரோப்பா பாதுகாத்திருக்குமே ஒழிய உலகத்தை பாதுகாக்கல, உலகத்துக்கான போரை தடுக்க முடியல. சோ இது ஒரு ஃபெயிலியர் தான். இது கிட்டத்தட்ட இந்த உரிமைகள் சற்றிய கோட்பாடுகள் சிறப்பானவை, அந்த கோட்பாடுகளுக்கான நடைமுறை அல்லதுக்கான சட்ட பாதுகாப்பு என்பது பூஜ்ஜியம். நாங்கள் ஓப்பனா வடிவா சொல்ல போனோம்னு சொன்னால் இந்த ஐநாவினுடைய சாசனம் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்பது வந்து உங்களுடைய பேச்சுக்கு தெரியுது. நீங்க இன்னும் கொண்டு பாத்தீங்கன்னா இந்த ஐநான்ற சிஸ்டமா இருக்கட்டும், ஐசிசி இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் கிரிமினல் கோட் வந்து இருக்கட்டும், மற்றது ஐசிஜே என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜஸ்டிஸ், இவை எல்லாத்தையும் பார்த்தீர்கள்னு சொன்னால் மேற்கு சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. அங்கு தண்டனை பெறுபவர்கள் யார் என்று பார்த்தா மேற்குக்கு எதிராக யார் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த தண்டனை வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, என்ன கிட்டத்தட்ட நினைக்கிறேன் இப்ப இன்றைக்கு பல முன்னாள் ஆணையாளர், முன்னாள் தூதுவர், முன்னாள் ஐநாண்டு விசேஷ அவர்கள் இன்று இலங்கை நடக்கிறது இனப்படுகொலை அதை நாங்கள் கதைக்கோன்னு சொல்றோம். அவ்வளவு பேரும் ஐநாண்டு ஆணையாளர், ஐநாடு மனித உரிமை ஆணையாளர் அப்படி இருக்கும்போது இந்த இலங்கை இனப்படுகொலை சொல்ல மாட்டேனா. இன்றைக்கு இந்த முன்னாள் என்ற ஒரு வேர்ட்ஸ் வந்தா அப்புறம் சொல்லினா இலங்கை நடக்கிற இனப்படுகொலைதான், இலங்கை இனப்படுகொலை ஈடுபட்ட இராணுவத்துக்கு நாடுகள் விசா கொடுக்க கூடாது அப்படி இன்றைக்கு சொல்றவ தாங்கள் அந்த பதவியில இருக்கும் போதும் அதை சொல்ல மாட்டோம். ஏன்னா பதவியில இருக்கும் போது அவர்கள் அந்த ஜஸ்ட் ஒரு அலங்கார பதவி, அதுக்கு பின்னால டிசிஷன் மேக்கிங் இவர்களோட வாயிட்ட உதட்ட அசைவுகள் எல்லாம் மேற்கொண்ட நலனுக்குள்ள இருந்து வரும். இப்ப இண்டிவிஜுவல் இன்றைக்கு இந்த முன்னாள் என்ற பேருக்கு பிறகு இண்டிவிஜுவல் ஆயிடும். இண்டிவிஜுவலா வரும்போது தங்களை கருத்துக்களை சொல்லினோம். ஆனால் அந்த ஆணையாளர் என்ற பதவிக்குள்ள இருக்கும் போது மேற்கொண்ட சொற்களை இவர்கள் உதட்ட அசைவை செய்தவர்கள். அதாவது வந்து ஒரு நேர்மையற்ற தன்மையாக வந்து இவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய இருப்புக்காக 30 வருஷம் போராடினோம், எங்களுடைய விடுதலை இயக்கத்தை தடை செய்தார்கள், கடைசியில் அவர்களை அடித்து இல்லாமல் செய்தார்கள். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் சிரியாவிலே வந்து HTS என்ற இந்த இஸ்லாமிய கிளர்ச்சி குழு வந்து சிரியாவை அடித்து பிடிச்சு, அது ஏற்கனவே தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. இஸ்லாமிய கிளர்ச்சி குழு ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்கு. அவர்களும் இப்போ சிரியாவை பிடிச்ச உடனே எல்லாரும் வெஸ்ட்ல இருந்து அமெரிக்கால இருந்து ஆஹா ஓஹோ என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்த்து பாடுகின்றார்கள். அதாவது இந்த ரஷ்யா எதிர்ப்பு மனநிலையில் இருந்து கொண்டு இந்த ரஷ்யா சார்ந்த ஒரு சிரியாண்ட தலைவர் அசாத் தோற்கடிக்கப்பட்டதை ரஷ்யா உக்ரைன் போர்ல உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக சிரியாண்ட வெற்றியை கொண்டாடுகின்றார்கள். ஜோலானி கிட்டத்தட்ட ஜோலானி தான் அந்த HTS என்ற தலைவர், இன்றைக்கு வரைக்கும் அவர் தடை செய்யப்பட்ட தலைவர். ஆனால் ஜோலானியோட வெற்றியை கிட்டத்தட்ட அமெரிக்கால ஜனாதிபதி பைடனும் பாராட்டுகின்றார். எங்கால பிரிட்டிஷ் பாதுகாப்புக்கு பொறுப்பான அமைச்சு சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நாங்கள் அந்த அமைப்பின் மீதான தடையை நீக்கிறது சார்ந்து உரையாடுறோம். ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தால், ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால்
அவர்கள் மீது இருக்கிற அந்த கரைகள் கலைஞ்சிடும். கலைஞர் என்ன அப்படித்தான் கிட்டத்தட்ட உலகளவர் பயங்கரவாதி, உலகளவர் ஒரு கிளர்ச்சியாளர்கள் பயங்கரவாதிகள். இன்றைக்கு அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் மீதான பயங்கரவாத தலைச்சரத்தை நீக்க போறோம்னு சொன்னால் அவ உலகளவன் அதன் பயங்கரவாத லேபிள் என்ன, இந்த பயங்கரவாத லேபிளுக்கான விளக்கம் என்ன என்று பெரிய கேள்விக்குறி. இந்த பயங்கரவாதம்ன்றது இன்று வேற அரசியல்ல ஒரு நிர்ணயமான வரையறையற்றதுதான் இந்த பயங்கரவாதம். அதாவது மேற்குக்கு யார் எதிரியோ அவர்கள் பயங்கரவாதிகள், அதுதான் இன்றைக்கு லேபிள். அவர்கள் மேற்குக்கு சாதகமாக போகும்போதும் அவர்கள் நண்பர்கள். அது அல்கொய்தால இருந்து இன்றைக்கு ஏடிஎஸ் வரைக்கும் மேற்குக்கு சாதகமாக இருந்த நண்பர்கள், மேற்குக்கு எதிராக போகும்போதும் அவர்கள் பயங்கரவாதிகள். துணிந்து துணிந்து எங்களுக்கு மக்களுடைய நலன் சார்ந்த கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க பயங்கரவாதி. அது நிச்சயமாக இதுதான் பொதுவான பயங்கரவாதி என்ற முத்திரையினூடாக உங்களை நசுக்கிறதான் இந்த உலகம். நன்றி மகாசேன. நாங்கள் அநேகமாக எங்களுடைய நேரத்தை கடந்து உரையாடி விட்டோம் என்று நினைக்கின்றேன். ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல் ஒன்று. இந்த இப்படியான நேர்காணல்கள் மக்கள் மத்தியிலே போய் சேர வேண்டியது மிக முக்கியம். என்ன நடக்கின்றது, இலங்கையில் என்ன நடக்கின்றது, நமது தாயக பிரதேசத்துக்கு என்ன நடக்கின்றது என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். பலருக்கு இன்றும் இந்த ஏகேடி அரசாங்கத்தினுடைய பின்விளைவுகள் பல பேருக்கு இன்னும் விளங்கவில்லை. காலம் போக போகத்தான் இதனுடைய விளைவுகள் தெரியும். 3 மாதத்தில் கூட இன்று வரைக்கும் ஒரு நல்லெண்ணத்திற்காக கூட தமிழ் எங்களுடைய அரசியல் கைதிலே கூட விடுதலை செய்யவில்லை. அந்த வந்த வீட்டிலே சந்திரசேகர் சொல்லிட்டார் காணாமல் ஆக்கப்பட்டவர்களான் என்ற கருத்தை கூட சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி பல விடயங்களை அரசியல் சார்ந்து நாங்கள் கலந்து எதிர்காலங்களிலும் ஆய்வு செய்வோம். இன்றைய இந்த நேர்காணலில் நீங்கள் உங்கள் நேரத்தையும் ஒதுக்கி எங்களுக்காக இந்த நேர்காணலை தந்ததுக்கு உங்களுக்கு மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நிச்சயமா. ஏனென்றால் இதுல ஒரு விஷயம் சொல்லிட்டு நன்றி சொல்றேன் என்று சொன்னால், இப்ப நீங்க சொன்ன விஷயம் தான். அதாவது எங்களுடைய இளைஞர்கள் சில புரிதலை போடணும். என்று சொன்னால், இப்ப எங்களுடைய தென்னாசியாண்ட ஒரு பிரபலமான அரசியல் மூத்த ராஜதந்திரியான சாணக்கியர் இந்த எப்படி சொல்றாரு சொன்னால், அதாவது நாங்கள் எங்களுடைய அனுபவத்திலிருந்து தான் நாங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள போறோம் என்று சொன்னால் எங்களுக்கான ஆயுட்காலம் போதாது. சோ நாங்கள் எங்களோட முன்னைய அனுபவங்களை கொண்டுதான், எங்களோட முன்னோர்களுடைய அனுபவங்கள், கடந்த கால விடயங்களை கொண்டுதான் இத்தகைய நடைமுறையை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்குது. சோ ஜேவிபி சார்ந்தும் வெறுமனவே ஜேவிபியின் இன்றைய உரையாடல்கள், வெறுமனவே ஜேவிபியின் இன்றைய பொய்யான வாக்குறுதிகளுக்கு அப்பால கடந்த காலங்கள் நுணுக்கமாக பார்க்கணும். கடந்த காலங்கள் நுணுக்கமாக ஜேபி மட்டும் இல்ல, கடந்த கால இளைஞர் அரசியலையும் நுணுக்கமாக பார்க்கறோடாதான் நாங்கள் எங்களுடைய எதிர்கால இருப்பை பாதுகாக்க முடியும்னு சொல்லிக்கொண்டு அதை எல்லாரும் கடந்த தொடர்ச்சியாக நாங்கள் நான் கதைக்கிறேன் என்றதுக்கு அப்பால இன்னும் நுணுக்கமான தேடல்களை எங்களுடைய இளைஞர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு அடுத்த ஒரு நிமிஷத்துல தேடி பார்க்கலாம். சோ நுணுக்கமான தேடல்களை மேற்கொள்ளும் என்று சொல்லிதான் கூறிக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி, வணக்கம் வாசேன.